மேடையில் இருக்கிற அரூபி பட குழுவினருக்கும் தமிழ் திரைப்பட ஜாம்பவான்களுக்கும் மேடையில் முன் அமர்ந்திருக்கிற ஊடக மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் 1998 சினிமாவுக்கு வந்து தமிழ் பட இயக்குநர்கள் என்னை சிறு சிறு கதாபாத்திரங்களை நடிக்க வச்சு, அப்புறம் கொஞ்சம் மக்கள் மனசில் பதியும் அளவுக்கு சில கதாபாத்திரங்களை எனக்கு கொடுத்து என்னைய கொஞ்சம் கொஞ்சமாக என்னை வளர்த்து விட்டாங்க தமிழ் பட இயக்குநர்கள். மற்ற மொழி இயக்குநர்கள் என்னை அதை பயன்படுத்தி என்னை அடையாளம் கண்டு என்னை வாழ வைத்தாங்கன்னு தான் சொல்லணும். அதில் முக்கியமாக மலையாள திரைப்பட இயக்குநர்கள் முதல்ல 2010 ஜனகன் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக டைரக்டர் சஞ்சீவ், அவர் இப்போ இல்லை உயிரோட, அவருடைய இயக்கத்தில் மோகன்லால் சாரும் சுரேஷ் கோபி சாரும் ஹீரோக்களாக நடித்த படத்தில் என்னை முக்கிய வில்லனாக நடிக்க வச்சு ஒரு அறிமுகத்தை மலையாளத்தில் ஏற்படுத்தினார் சஞ்சீவ் சார். அதிலிருந்து மோகன்லால் சார் படங்கள், மம்முடி சார் படங்கள், திலீப் சார் படம் அப்படின்னு வருஷத்துக்கு ஒரு படம் மலையாளத்தில் எனக்கு வாய்ப்புகள் கொடுத்துட்டே இருந்தாங்க. 2022 ஜூன் மாதம் 3ஆம் தேதி விக்ரம் ரிலீஸ் ஆகுது. ஜூன் மாதம் 10ஆம் தேதி மலையாள திரைப்பட ப்ரொடியூசர் ஆண்டோ ஜோசப் அவர்கள் எனக்கு கால் பண்ணி, விக்ரம் பார்த்தேன், சூப்பராக பண்ணியிருந்தீங்க, அடுத்து நான் பண்ண போகிற படத்தில் நீங்கள் தான் மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அந்த படம் தான் மாளிகைப்புறம். மாளிகைப்புறத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரத்தை முக்கிய வில்லனாக கொடுத்தாங்க. அது 2022 டிசம்பர் 30ஆம் தேதி கேரளாவில் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்டாக அங்கே ஆச்சு. அந்த திரைப்படத்துடைய தமிழ் டப்பிங் படமாக இங்கே ரிலீஸ் ஆகும்போது இந்த மேடையில் நான் அப்போ பேசினேன். அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழில் மலையாளத்தில் ஒன்ற அளவுக்கு இங்கே ஓடலை தியேட்டரில். பட் ஓடிடி ரிலீஸ் ஆகி அதை பார்க்காதவங்களே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தவங்க எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, தமிழ் பட இயக்குநர்கள், என்னுடைய நண்பர்கள் யார் பார்த்தாலும், மாளிகைப்புறத்தில் பண்ணப்பா செமையாக பண்ணிட்டு நீ நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க உன்னை அப்படின்னு பார்த்த பத்திரிகையாளர்களாகட்டும், என்னுடைய நண்பர்களாகட்டும், தமிழ் பட இயக்குநர்களாகட்டும், எல்லாருமே என்னை அந்த படத்தை பார்த்துட்டு ஓடிடியில் பார்த்துட்டு பாராட்டினாங்க. எனக்கு ஒரு அடையாளமாக இருந்தது அந்த மாளிகைப்புறம் திரைப்படம். தமிழை மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம் எங்கே போனாலும் மாளிகைப்புறம் பார்த்தேன் சார், நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தீங்க நீங்கள் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை மாளிகைப்புறம் திரைப்படம் எனக்கு கொடுத்துன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த மாளிகைப்புறம் திரைப்படம் என் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்திச்சுன்னு தான் சொல்லணும். அதுக்கு பிறகு மலையாளத்தில் வருஷத்துக்கு 2 படம் 3 படம் இப்போ பண்ணிகிட்டே இருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் மலையாளம் படம் மாளிகைப்புறம் தான். நேற்று சக்தி சார் என்னை கூப்பிட்டு இது மாதிரி ஒரு மலையாள படம் தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் ஆக போதும், நீங்கள் கெஸ்ட்டாக வரணும்னு சொல்லும்போது நான் உடனே அக்செப்ட் பண்ணிட்டு வந்தேன். இன்றைக்கி 12 மணிக்கு நான் நடிக்க இருக்கிற ஒரு திரைப்படத்துடைய ஆஃபீஸ் பூஜை நடக்க இருக்குது. பட் இருந்தாலும் ஒரு மலையாளத்துலேருந்து வந்திருக்காங்க, தமிழில் டப் பண்ணி ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னும் போது சரி நம்மளால் ஒரு சின்ன சப்போர்ட்டை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நானும் வந்தேன். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப அற்புதமாக இருந்தது. தமிழ் ரசிகர்கள் படம் நல்லா இருந்ததுன்னா எந்த மொழின்னு பார்க்காம படத்தை ஒரு வெற்றி படமாக ஆக்குவாங்க. அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளர்களான உங்கள் கையில் தான் இருக்குது. நிச்சயமாக இந்த படத்தையும் கொண்டு போய் சேர்ப்பீங்க நான் நம்புகிறேன். இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும். இந்த படக்குழுவினர் அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.